ஜெய் குரு சரணம். வாங்க தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறதுனா என்னென்னு கொஞ்சம் பேசிக்கலாம். தியானம் அப்படின்னா மனம் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருப்பது தான் தியானம். மனம் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தினமும் தியானம் பண்ணி தினம் இருக்கிற பதிவுகளை அழிக்கணும். இப்போ நம்ம நிறைய பதிவுகளோட பல பிறவிகளோட பதிவுகளோடு தான் இருக்கோம். இப்போ அதனால தான் தியானம் பண்ணுறப்போ உடனே எல்லாத்துக்கும் தியானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கண்ணை மூடி போகிறதுக்கு பயப்படுறாங்க. இதை தினம் தியானம் பண்ண பழகணும்னா தான் அந்த பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். ஏன்னா பல பிறவிகளோட தொடர்ச்சி இந்த இது. இப்போ தியானம் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மனசோட பாதையில் செல்றீங்க. மனசின் மேலே ஏறி பயணம் செய்கிறப்ப 99% நீங்கள் டயர்ட் தான் ஆவீங்க. ஆனால் தியானத்தின் மேலே நீங்கள் போனீங்கன்னா 100% நீங்கள் சக்தியோடவும் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும். ஆனால் தியானம் பண்ணுறது எப்படி என்னங்கிறது தெரியாதனால அதை பண்ணுறக்கே மக்கள் பயப்படுறாங்க. அது கண்ணமூடி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணால் கூட போதும். அப்புறமா உங்களுக்கு பிடிக்கிறப்ப நினைக்கிறப்போலாம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து தியானத்தை மேற்கொள்ளலாம். இப்போ தியானம் பண்ணுறப்ப என்னென்னவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. தியானம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தியானம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத விட நீங்கள் இழக்கிற விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். அப்படி என்ன இழக்கிற விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா, கோபம், பயம், போட்டி, பொறாமை, இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு எதிர் திசையில் செல்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் இழந்துருவீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லது தான் அது. உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லாமல் அது இழந்துருவீங்கன்னு சொன்னால் பயக்கிறாங்க. தியானம் பண்ணால் இழந்துருமான்னு. தியானம் பண்ண இதையெல்லாம் இழந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவில் நீங்கள் போகிறப்ப பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக போவீங்க. பிரபஞ்சத்தோட ஒத்திசைவு அப்படின்னா என்னென்னு நிறையா பேருக்கு தெரியுது. பிரபஞ்சத்தோட ஒத்திசைவு என்னென்னா, நம்மளோட எதிர்மறையான குணங்களை நம்ம மாற்றி கொண்டோம்னாவே பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாயிடுவோம். அப்போ சிரிப்பு, சந்தோஷம், எல்லாத்துக்கூடையும் அன்பாக இருக்கிறது, இது மட்டும்தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைஞ்சு போகிறது. கோபம், போட்டி, பொறாமை, விரக்தி, வருத்தம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நீங்கள் எதிர் திசையில் சொல்கிறீங்க. எதிர் திசையில் நீங்கள் நீச்சல் அடிக்கிறப்ப நீங்கள் டயர்டு தான் ஆவீங்க. நீங்கள் போகிற இலக்குக்கு போகவே முடியாது. ஆனால் ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக போனீங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த நிலைக்கு போகணுமோ அந்த நிலைக்கு உங்களைய அழைச்சி கொண்டு போகும் தியானம். இப்போ தியானம் பண்ணுறப்ப சிலருக்கு கண்ணமுடி உட்காந்தா என்னால் கண்ணமுடி உட்கார முடியலைங்கிறாங்க. ஒரு சில நாட்கள் அப்படி தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியாயிடும். சிலருக்கு கை காலில் அரிக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு அப்போ தான் பிக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு அப்போ தான் எல்லா பக்கம் வலியை உணர்வீங்க, கையை காலை மடக்கி உட்கார முடியாமல் கஷ்டப்படுவீங்க, எல்லாமே தோன்றும். அதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். கவனிச்சாவே அது மறைஞ்சிரும். வலி இருந்தாலும் கவனிக்கணும், அரிப்பு இருந்தாலும் கவனிக்கணும், எது நடந்தாலும் அதை கவனிச்சிங்கனாவே அது மறைஞ்சிரும். நீங்கள் திரும்பி போய் அதுக்கு சொரிய சொல்லுது அப்படின்னு சொல்லி பிக்கிறதுக்கு நீங்கள் அரிச்சிங்கன்னா திருப்பி அதை பிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர அது முடிவுக்கு வராது. அதனால் நீங்கள் அதை கவனிச்சிட்டு விட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் சரியாயிடும். தியானம் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தியானம் பண்ண உங்களுக்கு தியானம் கிடச்சிரும். தியானத்தோட கடைசி நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு எல்லாருனாலே வர முடியாதுங்க. எவரெஸ்ட் சிகரத்தை வேணால் ஏறி சாகசம் பண்ணிட்டோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் தியானத்தில் முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொன்ன மிக சிலர் தானே இருக்கிறாங்க. அவங்க பண்ணினது ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம உடலால் சேர்றது, இது நம்ம மனசால் மேலே செல்வது. அப்போ நம்ம உள்முக பயணமாக போகிறதுங்கிறது நம்ம ஒருத்தர் மட்டும்தான் போகிறோம். எவரெஸ்ட் சிகரத்தில் 4 பேர் 5 பேர் கூட பக்கத்தில் எல்லாரும் ஏறலாம். ஆனால் உங்களோட உள்முக பயணத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களை தவிர அங்கே யாருமே இல்லை. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எதுவுமே இல்லை. உங்களோட உண்மையான நிலையை அடையிறதுக்கு எவரெஸ்ட் சிகரத்தை விட அது உயரமானதுங்க. நீங்கள் போய் அந்த உயரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மை அப்படிங்கிறது. இந்த தியானத்தை நீங்கள் பண்ண இன்னைக்கு ஆரம்பிங்க. எத்தனை வருஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. இத்தனை நாளாக விட்டுட்டோமே, இன்னைக்கு இருந்தாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி தியானத்தை ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.